அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு சக்தி டிவியின் மக்கள் சக்தி மெய்நிகர் பள்ளியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. காப்போத சாதாரணதர மாணவர்களுக்கு விஞ்ஞான பாடத்தினூடாக சில கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இங்கு வந்துள்ளேன். அந்த வகையில் சென்ற வகுப்பு தொடர்ச்சியான இரசாயனவியல் சார்ந்த விடயங்களை உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். இரசாயனவியலில் சடப்பொருட்கள் என்றால் என்ன, சடப்பொருட்களின் ஆக்க அலகு என்றால் என்ன, சடப்பொருட்களின் ஆக்க அலகு அணு என்று குறிப்பிட்டிருந்தோம். அணுவன், திணிவன், சமதானிகள், அதே சமயத்தில் ஆவர்த்தன அட்டவணை, ஆவர்த்தன அட்டவணையில் வலுவளவுகள், அதனைத் தொடர்ந்து இரசாயன சூத்திரம் எழுதுகிற விடயங்கள் ஆகியவற்றை கற்று அத்தோடு கடந்த கால வினாக்களில் சில வினாக்களையும் நாங்கள் சென்ற வகுப்பில் கற்றுள்ளோம். அதன் தொடர்ச்சியாகவே இன்றும் உங்களுடன் இந்த வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக வினாவுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். வினாத்தாள் 2 பகுதியில் பெறப்பட்ட வினாவாக 2019ஆம் ஆண்டு பகுதி ஏயில் 3வது வினாவாக வினவப்பட்ட வினா இங்கு காட்டப்படுகின்றது. ஆவர்த்தன அட்டவணையின் 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களின் குறியீடுகள் முறையே பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. நிச்சயமாக ஒரு மாணவன் விஞ்ஞான பாட அல்லது விஞ்ஞான வகுப்புக்கு விஞ்ஞான வகுப்புக்கு செல்லுமாயின் கட்டாயம் ஆவர்த்தன அட்டவணையோ அதோடு தாக்க வீதத்தோடெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கப்படல் வேண்டும். வெறும் 20 மூலகங்களை மாத்திரம் கொண்ட இந்த ஆவர்த்தன அட்டவணை அணுவெண்ணையும் இலத்திரன் நிலைமைப்பையும் கொண்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த ஒழுங்கு ஆவர்த்தன அட்டவணையாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த ஆவர்த்தன அட்டவணை சார்ந்த வினாக்கள் வினவப்படுகின்றன. எனவே இங்கு 2ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய அந்த மூலகங்களின் அணுவன் ஓடரில் இங்கு காட்டப்படுகின்றது. லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியோன் ஆகிய மூலகங்கள் இங்கு காட்டப்படுகின்றது. அணுவெண்ணை கருதும் போது இங்கு அணுவன் 3ஆகவும், அடுத்து 4, 5, 6, 7, 8, 9, 10 காணப்படுகின்றது அணுவன். இங்கு வினவப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய மூலகத்தின் குறியீட்டினை மேற்குறித்த அட்டவணையிலிருந்து தெரிந்தெடுத்து தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுத உங்களுக்கு வினவப்பட்டுள்ளது. இங்கு அவதானிக்கும் போது வெறும் இந்த 8 மூலகங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசித்து 8 மூலகங்களுக்குள் ஏதாவது ஒரு மூலகத்தை சரியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் விடையளிப்பீர்கள். எனவே உங்களுக்கு வேறு மூலகங்களை யோசிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை அவர்கள் வழங்கவில்லை. வெறும் இந்த 8 மூலகங்களுக்குள் யோசித்து நீங்கள் சரியான விடையை எழுத இருக்கின்றீர்கள். முதலாவது வினவப்பட்டிருக்கின்றது. உயர்ந்த பட்ச முதலாம் அயனாக்க சக்தியை கொண்டிருப்பது எது? ஏற்கனவே கற்றுள்ளோம். முதலாம் அயனாக்க சக்தி என்பது வாயு நிலையிலுள்ள மூலக அணுவிலிருந்து ஈற்றோட்டிலுள்ள ஒரு இலத்திரனை அகற்றி வாயு நிலையில் உள்ள ஒரு அயனொன்றை உருவாக்குவதற்கு வழங்கப்பட வேண்டிய இழிவளவான சக்தி நாங்கள் முதலாம் அயனாக்க சக்தி என அழைக்கப்படுகின்றது. எனவே இங்கு முதலாம் அயனாக்க சக்தி அந்த வரைவில் கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டியது எந்த கூட்டத்துக்கு அந்த முதலாம் அயனாக்க சக்தி அதிகம் என்பது தேவைப்படுகின்றது. 8ஆம் கூட்டங்களுக்கு முதலாம் அயனாக்க சக்தி அதிகமாக இருக்கின்றது. காரணம், ஈற்றோடு பூர்ணப்படுத்தப்பட்டமையினால் அங்கு ஒரு இலத்திரனை அகற்றுவது மிக கடினமாக இருக்கும். ஏனெனில் கருவின் கவர்ச்சி கூடுதலாக இருக்கும். எனவே ஈற்றோட்டு இலத்திரனை அகற்றுவது கடினம். எனவே நாங்கள் அதிகளவு சக்தி கொடுத்தே அங்கு அகற்றப்பட வேணும். எனவே 8ஆம் கூட்ட மூலகமான பூச்சிய கூட்ட மூலகமான ஹீலியம், நியோன், ஆர்கன் இந்த 3 மூலகங்களுக்கும் முதலாம் அயனாக்க சக்தி கூட. அதிலும் ஹீலியத்துக்குத்தான் ஆக கூடுதலாக காணப்படுகிறது முதலாம் அயனாக்க சக்தி. காரணம், ஒரு ஒழுக்கு காணப்படுகின்றது. எனவே கருவுக்கு கிட்ட இருக்கிறதானால் அங்கு இலத்திரனை அகற்றுவதற்கு வழங்கப்பட வேண்டிய சக்தி அதிகமாக இருக்கின்றது. எனவே இங்கு 2ஆம் ஆவர்த்தனம் காட்டப்பட்டிருக்கின்றது.
முதலாம் ஆவர்த்தனத்தில் தனியாக ஐதர்சனம் ஹீலியம் மட்டும் காணப்படுகிறது. ஆனால் இரண்டாம் ஆவர்த்தனத்தில் 8 மூலகங்கள் காணப்படுகிறது. எனவே நாங்கள் நியோனுக்கே இங்கு முதலாம் அயனாக்க சக்தி கூடிய பரிமாணமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் நியோனுக்கு முதலாம் அயனாக்க சக்தி கூடிய பரிமாணமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு ஒன்றென போடப்பட்டிருக்கிறது, இங்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு புள்ளி இங்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வினாவுக்குரிய புள்ளியாக ஒரு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இந்த அட்டவணையில் உள்ள விடையே நீங்கள் எழுதியிருப்பீங்கள். நியோன் குறியீடுகள் சரியாக எழுதப்பட வேண்டும். மூலகங்களின் குறியீடுகள் எழுதப்படும் போது முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டராகவும் அடுத்து சிம்பிள் லெட்டர்ஸாக பெறணும். அதே நேரத்தில் இது பார்த்து எழுதுறது. எனவே அங்கே இருக்கிறது நாங்கள் இங்கே பார்த்து எழுதுறது. இந்த விடயத்தில் நீங்கள் தவறிழைக்கக்கூடாது. அவ்வாறு தவறிழைக்கப்படும் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது, அந்த கேபிட்டல் சிம்பிள் லெட்டர்ஸ். தொடர்ச்சியாக குறைந்தபட்ச கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. குறைந்தபட்ச மின்மறை இயல்பை, அதாவது மின்னெதிர் இயல்பை கொண்டிருப்பது எதென்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது மின்னெதிர்த்தன்மையை அங்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. மின்னெதிர்த்தன்மை என்பது மூலக அணுக்கள் பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த பிணைப்புச்சோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவருகின்ற ஆற்றலை நாங்கள் மின்னெதிர்த்தன்மை என அழைக்கப்படும். ஒரு 2 அணுக்கள் அல்லது 2க்கும் மேற்பட்ட அணுக்கள் பிணைப்பில் ஈடுபட்டிருக்க போடும்போது அந்த பிணைப்புச்சோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவருகின்ற ஆற்றல் நாங்கள் மின்னெதிர்த்தன்மை என அழைக்கப்படும். இந்த மின்னெதிர்த்தன்மை நீங்கள் படிக்கிறது ஃபோலிங் அளவு திட்டத்தில் உள்ள மின்னெதிர்த்தன்மையை நீங்கள் கற்றுள்ளீர்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், மின்னெதிர்த்தன்மையை நீங்கள் இலகுவாக ஞாபகப்படுத்தலாம். இங்கு லித்தியத்துக்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம் ஃபோலிங் அளவு திட்டத்தில் 1.0 காணப்படுகிறது. பெர்லியத்தில் 1.5 காணப்படுகின்றது மின்னெதிர்த்தன்மை பெருமானம். இங்கு 2, அதே சமயத்தில் 2.5, 3, 3.5, 4 இவ்வாறு காணப்படுகிறது மின்னெதிர்த்தன்மை. ஈட்டோட்டுக்கு, அதாவது ஈட்டோடு பூர்ணப்படுத்தப்பட்டார்கள் ஹீலியம் நியோன் ஆகனுக்கு மின்னேற்றம பெருமானம் இல்லை. எனவே இவை அனைத்துக்கும் தான் மின்னேற்றம பெருமானம் காணப்படுகிறது. அதாவது பாருங்கள், ஒரு சீரீஸ், ஒரு தொடரில் இங்கு அதிகரித்து கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்குது. 0.5 கூடிக்கொண்டு போகுது. 1, 1.5, 2. இது 2ஆம் ஆவர்த்தனத்துக்கு இவ்வாறு அதிகரிக்குது. இலகுவாக ஞாபகப்படுத்துறதை நான் சென்ற வகுப்பில் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். எனவே இங்கு 0.5 கூடிக்கொண்டு போகுது. ஒவ்வொரு வருடமும் மின்னெதிர்த்தன்மை, முதலாம் அயனாக்க சக்தி, இதெல்லாம் ஒவ்வொரு வருடமும் வினவப்படுகின்ற வினாக்கள். எனவே இங்கு கேட்கப்பட்ட வினாவாக குறைந்தபட்ச மின்மறை இயல்பு, அதாவது இந்த தரப்பட்ட ஆவர்த்தனத்தில் மின்மறை இயல்பை அல்லது மின்னெதிர் இயல்பை கொண்டிருப்பது எது என வினவப்பட்டுள்ளது. இங்கு லித்தியம் வெளியாக வர இருக்கின்றது. நியோன் போடக்கூடாது, ஏனெனில் நியோனுங்க நாங்கள் மின்னெதிர்த்தன்மை கணிக்கப்படுறதே இல்லை. அவர்கள் மின்னெதிர்த்தன்மையை கொண்டிருப்பதில்லை, ஏனெனில் அவை பிணைப்பில் ஈடுபடுவது மிக குறைவு. எனவே நீங்கள் கருதப்படுத மின்னெதிர்த்தன்மை பெருமானம் உள்ளதுக்கு இல்லை, குறைஞ்சது இங்கு லித்தியமாக காணப்படுகின்றது. எனவே இங்கு விடை லித்தியம். இங்கு 1 சொல்லப்பட்டிருப்பது, இதற்கான புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வைரம் ஒரு பிரதிருப்ப வடிவமாக இருப்பது. வைரம் ஒரு பிரதிருப்ப வடிவமாக இருப்பது, இது நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம். பிரதிருப்பம் என்பது ஒரு மூலகம் வெவ்வேறு வடிவங்களில் காணப்பட்டால் அது நாங்கள் பிரதிருப்பம் என அழைக்கப்படும். கார்பன் பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றது. காரியம், நிலக்கரி, வைரம், கரி யாவுமே அந்த மூலகம் கார்பனாக காணப்படுகிறது. எனவே ஒரு மூலகம் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுமாயின் அதனை நாங்கள் பிரதிருப்பம் என அழைக்கப்படும். அதே நேரத்தில் நீங்கள் கற்கின்ற பாடத்திட்டத்தில் கந்தகமும் பிரதிருப்பத்தை கொண்டுள்ளது. எனவே இங்கு வைரம் ஒரு பிரதிருப்ப வடிவமாக இருப்பது கார்பனாக இருக்கின்றது. எனவே இங்கு விடை கார்பன், 1 புள்ளி வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் டி என்ற வினாவை அவதானிக்கும் போது அணுக்களுக்கிடையே ஒரு மும்மை பிணைப்பு
அதாவது மும்மை பிணைப்புடன் ஈரணு மூலக்கூறுகளாக இருப்பது, மும்மை பிணைப்போடு ஈரணு மூலக்கூறுகளாக இருப்பது. இதற்குள் அதாவது இந்த ஆவர்த்தனத்துக்குள்ளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதப்பட வேணும். மும்மை பிணைப்பு நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் நைதரசனை பொறுத்தவரையில் 3 பிணைப்புகள் நைதரசன் நாங்கள் லூயிஸ் கட்டமைப்பில் எழுதப்படும் போது இவ்வாறு எழுதப்படுகின்றது. N2 3 பிணைப்புகள் காணப்படுகிறது. இங்கு அதே நேரத்தில் இதில் 2 இலத்திரன்களும் இதில் 2 இலத்திரன்களும் காணப்படுகிறது. அது தனிச்சோடி இலத்திரன்கள் எனவும், மற்றதை இதனை நாங்கள் பிணைப்பு சோடி இலத்திரன்கள் எனவும், இதனை நாங்கள் தனிச்சோடி இலத்திரன்கள் எனவும் குறிப்பிடப்படும். அதே நேரத்தில் O2 அங்கு O2 வந்து இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஐதரசன் H2 ஒற்றை பிணைப்பு, H2 ஒற்றை பிணைப்பு. அதே நேரத்தில் O2 அங்கு இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது. N2 மும்மை பிணைப்பு காணப்படுகிறது. எனவே நாங்கள் இங்கு மும்மை பிணைப்பு காணப்படக்கூடியது நைதரசனாக காணப்படுகிறது. அதுக்கான புள்ளியும் 1 வழங்கப்படுகிறது. நைதரசன் அதுக்கு அண்மையில் போடப்படுறது அதன் புள்ளி. அதே நேரத்தில் ஈரணு மூலக்கூறுகளாகவும் மூவணு மூலக்கூறுகளாகவும் வளிமண்டலத்தில் இருப்பது. ஈரணு மூலக்கூறு என்பது ஆக்சிஜன் சொல்லலாம், O2. அதே நேரத்தில் மூவணு O3 ஆகவும் காணப்படுகிறது. ஆக்சிஜனை நாங்கள் அவதானிக்கும் போது O2 ஆகவும் காணப்படுகிறது, O3 ஆகவும் காணப்படுகிறது. O2 என்பது ஆக்சிஜன், O3 என்பது ஓசோன். உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள், எங்களோட புவியை சுற்றி வளிமண்டலம் காணப்படுகிறது. அதில் மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், மேன்மண்டலம். இங்கு படைமண்டலத்தில் ஓசோன் படை காணப்படுகிறது. அந்த ஓசோன் படை எங்களுக்கு சூரியனிலிருந்து வருகின்ற கழிவுதா கதிர்களை உறிஞ்சுறதால புவிக்கு கழிவுதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் கழிவுதா கதிர்கள் புவியினுள் உட்செல்வதை தடுக்கின்றது. அதே சமயத்தில் இங்கு ஒவ்வொரு மண்டலங்களும் ஒவ்வொரு தேவைக்காக இங்கு காணப்படுகிறது. புவியிலிருந்து அதாவது சூரியனிலிருந்து வருகின்ற பல்வேறு கதிர்களை புவிக்கு வராவிடாது தடுக்கின்றது. எனவே இந்த ஓசோன் படையை சிதைவடை செய்கிறது. இந்த குளிரூட்டிகளில் வெளியேற்றப்படுகின்ற ஆரம்ப காலங்களில் குளிரூட்டிகளில் குளோரோஃப்ளோரோ கார்பன் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளிவிட்டதனால் அது அந்த ஓசோன் படையை சிதைவடைய செய்தது. எனவே இந்த ஓசோன் படையை சிதைவடை செய்கிற வாயுக்களாக குளோரோஃப்ளோரோ கார்பன் காணப்படுகிறது. இவ்வாறான விடயங்களும் அடிக்கடி வினவப்படுகின்றது. புவியில் பூகோள வெப்பமுறலுக்கு காரணமான வாயுவாக பிரதானமாக பச்சை வீட்டு வாயுவான கார்பன் டை ஆக்சைடு சொல்லப்படுகிறது. பிரதானமாக அதை விட வேறு வாயுக்களும் காணப்படுகிறது. பிரதானமாக புவி வெப்பமுறல் CO2, ஓசோன் படை சிதைவு குளோரோஃப்ளோரோ கார்பன், அமிலமலை கந்தகவீரோக்சைடு, இதெல்லாம் குறிப்பிட்ட பாதகமான விளைவுகளுக்குரிய காரணமான வாயுக்களாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது, எனவே நாங்கள் இங்கு விடியாக வர இருக்கின்றது ஆக்சிஜன் புள்ளி 1 இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு வடிவாக அவதானியுங்கள், தரப்பட்ட அந்த 8 மூலகங்களுக்குள் ஏதாவது மூலகங்களை சரியாக நீங்கள் எழுதப்படும் போது மொத்தமாக இது 5 வினாக்கள் வினவப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இலகுவாக 5 புள்ளிகள் கிடைக்கப்பெறும். இது 2019ஆம் ஆண்டு வினவப்பட்ட வினா. தொடர்ச்சியாக அவதானிப்போம். லித்தியமும் ஆக்சிஜன் என்னும் மூலகங்கள் சேர்ந்து உண்டாக்கும் சேர்வையின் சூத்திரத்தை எழுதுக. இந்த சேர்வைகளின் சூத்திரம் எழுதுறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். உடனே நீங்கள் எழுத வேண்டியது லித்தியம், அதே நேரத்தில் ஆக்சிஜன். மூலகங்கள் அல்லது மூலிகங்களை இனங்கண்டு எழுதுவீர்கள். அதனைத் தொடர்ந்து அதனுடைய வலுவளவுகளை எழுதுவீர்கள். லித்தியம் முதலாங்கூட்டம், எனவே வலுவளவு 1. ஆக்சிஜன் 6ஆங்கூட்டம், எனவே வலுவளவு 2. உங்களுக்கு முதல் 20 மூலகங்களுக்கும் வலுவளவு ஆவர்த்தனத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு உங்களால் குறிப்பிட முடியும். எனவே லித்தியத்துக்கு வலுவளவு 1, ஆக்சிஜனுக்கு வலுவளவு 2 காணப்படுகிறது. எனவே நாங்கள் இதை மாறி எழுதப்படும் போது, அதாவது ஆக்சிஜன் வலுவளவு லித்தியத்துக்கும் லித்தியத்தின் வலுவளவு ஆக்சிஜனுக்கும் வழங்கப்படும் போது எங்களுக்கு சூத்திரமாக Li
Li2O ஆக வரும். Li2O லித்தியம் ஆக்சைடு இங்கு சூத்திரமாக Li2O காணப்படும். ஒவ்வொரு முறையும் இவ்வாறான வினாக்களும் வினவப்படுகிறது. எனவே லித்தியம் ஆக்சைடு Li2O ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. இங்கு பக்கத்தில் போடப்பட்டது புள்ளியை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புள்ளி எவ்வளவு புள்ளி, உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பின்வரும் அயன்களில் லித்தியம் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள் சேர்ந்து உண்டாக்கும் சேர்வையில் அடங்கும் கட்டியன் என்பது நேர் அயன குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டியன் என்பது நேர் அயன், நேர். அதே நேரத்தில் அந்நியன் என்பது மறை அயன குறிக்கப்படுகிறது. மறை அயன் நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். உலோகங்கள் இலத்திரனை இழந்து நேரனை உருவாக்குகின்றது. உதாரணமாக சோடியம் ஒரு இலத்திரனை இழந்துதண்டா Na+ சக ஒரு இலத்திரன். எனவே உலோகங்கள் இலத்திரனை இழந்து நேரனை உருவாக்குகின்றது அல்லது கற்றையனை உருவாக்குகின்றது. அதே சமயத்தில் அல்லுலோகங்கள் இலத்திரனை பெற்று மறை அயனை உருவாக்குகின்றது. அல்லுலோகங்கள் இலத்திரனை பெற்று மறை அயனை உருவாக்குகின்றது. உதாரணமாக ஆக்சிஜன் 2 இலத்திரனை பெற்று O2- ஏனங்கு 2 இலத்திரன் பெறுதண்டா ஈற்றோட்டை பூர்ணப்படுத்துறதுக்கு எப்பவும் பிணைப்பில் ஈடுபடப்படும் போது ஆக கூடுதலாக அந்த அட்டகத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பாடத்திட்டத்தில் கற்ற விடயத்தில் AlCl3ம் PCl5ம் அந்த அட்டகத்தை பூர்த்தி செய்யாதவையாக காணப்படுகின்றது. ஏனைய பெரும்பாலான சேர்வைகள் அட்டகத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு காணப்படும் போதுதான் அங்கு உறுதிநிலை பேணப்படுகின்றது. எனவே இங்கு உலோகங்கள் இலத்திரனிலிருந்து நேர அயனையும் அல்லுலோகங்கள் இலத்திரனை பெற்று மறை அயனையும் உருவாக்கப்படுகின்றது. எனவே இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது அந்த லித்தியம் ஆக்சைட்டில் கற்றையனையும் அன்னையனையும் குறிப்பிட சொல்லி. இங்கு லித்தியம் என்பது ஒரு இலத்திரன் இழக்குது. எனவே Li+ம் ஆக்சிஜன் என்பது 2 இலத்திரன் தேவைப்படுது. எனவே 2 இலத்திரனை வாங்குகின்றார். எனவே O2-. இங்கு லித்தியத்தை கருதப்படும் போது லித்தியம் அணுவன் 3ஆக காணப்படுகிறது. எனவே நாங்கள் இலத்திரனை சொல்ல முடியும். இலத்திரன் எங்களுக்கு சய3 காணப்படுகிறது. அதே நேரத்தில் புரோத்ரன் சக3 காணப்படுகிறது அணுநிலையில். எனவே இது அதாவது நடுநிலையில் பூச்சியமாக காணப்படும். இதன் இலத்திரன் நிலையப்பை காணிக்கும் போது லித்தியத்தில் இலத்திரன் நிலையப்பை நாங்கள் எழுதப்படும் போது இலத்திரன் நிலையமைப்பு எழுதப்படும் போது 2,1. எனவே இங்கு இறுதியோடு பூர்ணப்படுத்தப்பட வேண்டுமெனில் ஒரு இலத்திரனை இழக்கப்பட வேண்டும். அப்போ இலத்திரனை இழக்கப்படுமாயின் இலத்திரன் இங்கு சய2 வரப்போகின்றது, புரோத்ரன் சக3 வரப்போகுது. எனவே விளையுளாக எங்களுக்கு சக1 வருகின்றது. அந்த சக1 தான் இந்த Li+ என்று நாங்கள் குறிப்பிடப்படும். சக1ஐ நாங்கள் Li+ என குறிப்பிடப்படும். அதே சமயத்தில் ஆக்சிஜன் இங்கு ஆக்சிஜனை கருதப்படும் போது ஆக்சிஜன் அணுவன் 8. எனவே அங்கு இலத்திரன் நிலையமைப்பு 2,6. இலத்திரன்களை அவதானிக்கும் போது இலத்திரன்கள் சய8 காணப்படுகின்றது. புரோத்ரன் சக8. எங்களுக்கு விளையுளாக 0 காணப்படுகிறது. அதாவது நடுநிலையில் இங்கு அணு நடுநிலையாக காணப்படுகிறது, 0 காணப்படுகிறது. இவர் 2 இலத்திரனை வாங்கப்படும் போது 2 இலத்திரனை வாங்கித்தான் இங்கு அயனாக மாறுகின்றது. இங்கு வாங்கப்படும் போது சய10 காணப்படுகின்றது. ஆனால் புரோத்ரான் எந்தவித மாற்றமும் இல்லை, அங்கு சக8 காணப்படுகின்றது. எனவே இங்கு விளைவுளாக சய2 காணப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. எனவே இங்கு O அந்த 2- இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடுவோம் O2-. எனவே அணு ஒன்று இலத்திரனை பெறும்போது மறையேற்றத்தையும் அல்லது அன்னையனையும், இலத்திரனை இழக்கப்படும் போது நேரேற்றத்தையும் அல்லது கற்றையனையும் பெறுகின்றது.
எனவே இங்கு லித்தியத்தையும் ஆக்சிஜனையும் பொறுத்தவரையில் Li+ ஆகவும் O2- ஆகவும் காணப்படுகின்றது. இப்போது நீங்கள் விடை அவதானிக்கும் போது கேட்கப்பட்டிருக்கிறது, வினாக்களில் அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றி விடையளிக்கப்பட வேண்டும். இங்கு வினாவில் கேட்கப்பட்டிருக்கிறது, கற்றையனையும் அன்னையனையும், அதாவது நேரையும் மறை அயனையும் தெரிந்தெடுத்து அவற்றின் கீழ் கோடிடுக என்றா கோடு போட சொல்லப்பட்டிருக்குது. எனவே பாருங்கள், இங்கு 6 விடைகள் தரப்பட்டிருக்குது. Li+, Li2+, Li2 2-, O-, O2, O2 6 விடைகளில் 2 விடை சரியாக இருக்க போகிறது. எனவே நீங்கள் 2 விடைக்கு கீறி விடுவீர்கள். 2 விடைக்கு கீறப்படும் போது உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. எனவே இங்கு Li+, O2- விடையாக அமைகின்றது. உங்களுக்கு புள்ளிகள் 2 கிடைக்கின்றது. அடுத்து நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லிருக்கின்றோம். அதே வினாத்தான். வினாத்தாள் 2இல் கார்பன், புளோரின் ஆகிய மூலகங்கள் மாத்திரம் அடங்கும் பல்பகுதியமாவதற்கான ஆற்றல் உள்ள, இது நீங்கள் தரம் 11இல் 14ஆம் பாடம் ஹைட்ரோ கார்பன் என்ற அலகில் நீங்கள் கற்பீர்கள். அந்த பல்பகுதியமாவதற்கான ஆற்றல் உள்ள மிகவும் எளிய ஒரு பகுதிய மூலக்கூறின் கட்டமைப்பு. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள், மாப்பொருள் என்பது குளுக்கோஸின் பல்பகுதியம். குளுக்கோஸ் மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து மாப்பொருள் உருவாக்கப்படுகிறது. செல்லுலோஸ் அவ்வாறு, அதே நேரத்தில் கிளைக்கோஜன் அவ்வாறு, இதெல்லாம் குளுக்கோஸின் பல்பகுதியம். அதே மாதிரி அமினோமினங்களின் பல்பகுதியமாக புரதம் உருவாக்கப்படுகிறது. தரம் 10இல் அலகு 1இல் நீங்கள் கற்றுள்ளீர்கள். அதே நேரத்தில் DNA டியோக்சிரைபோ நியூக்ளியோடைட்டுகளின் பல்பகுதியமாக டியோக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் அல்லாட்டி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ரைபோ நியூக்ளியோடைட்டுகளின் பல்பகுதியமாக அங்கு உருவாக்கப்படுகிறது. ஏன் எதீனின் அல்லது எதிலின் பல்பகுதியமாக பொலுத்தீன், எதிலின் பல்பகுதியமாக பொலுத்தீன் காணப்படுகிறது. அதே போன்றுதான் இங்கு நாட்புளோரோஎதீன் அதுண்ட பல்பகுதியமாக உருவாக்கப்படுகிறது. இங்கு அதன் எளிய அமைப்பு தான் காட்டப்பட்டுள்ளது. எனவே நாட்புளோரோஎதிலின் கட்டமைப்பு 2 கார்பன் காணப்படுகிறது, C2F4. எதிலின் கட்டமைப்பு அவதானிக்கப்படும் போது அல்லது எதீனின் கட்டமைப்பை பார்க்கும்போது C2H4. இங்கு Hக்கு பதிலாக இங்கு புளோரின் போடப்பட்டிருக்குது, அதாவது C2F4. C2F4 இங்கு குறிப்பிடப்படுகின்றது. C2F4 நாட்புளோரோ எதிலீன், அதாவது இவை யாவும் எதிலீனின் பெறுதிகளாக காணப்படுது, அதாவது எதிலீனிலிருந்து பெறப்பட்டவையாக காணப்படுகின்றது. எதிலீனின் பெறுதிகள். இது அதன் ஒரு கட்டமைப்பு, ஒரு பகுதிய மூலக்கூறின் கட்டமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இதுவும் வினவப்பட்டது. அதுக்கு வழங்கப்பட்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 1. அடுத்த வினாவாக இப்படி ஒரு பாச்சட் கோட்டு படம் வினவப்பட்டுள்ளது. இவ்வாறான பாச்சட் கோட்டு படங்களும் உங்களுக்கு வினாக்களுக்கு வினவப்படுகிறது. இங்கு அவதானிக்கும் போது கால்சியம் கார்பனேட்டுடன் தொடங்கி நிறைவேற்றப்பட்ட ஒரு தாக்கத்தொடர் பின்வரும் பாச்சட் கோட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு எந்த ஆண்டண்டு இங்கு காட்டப்படுகிறது. எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய வினாத்தாள்களை நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் போது உங்களுக்கு இலகுவாக இதை நீங்கள் கற்பது இலகுவாக அமையும் என நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் கால்சியம் கார்பனேட் இங்கு திண்மம், அவரே குறிப்பிட்டிருக்கிறார் திண்மம். அதை நாங்கள் வெப்பமாக்கும் போது ஜூ என்ற திண்மம் பெறப்படுகிறது, வி என்ற ஒரு வாயு பெறப்படுகிறது. இது நான் இப்போது எழுதி காட்டுகின்ற சூத்திரங்களை பயன்படுத்தி கால்சியம் கார்பனேட் என்பது CaCO3, அதாவது சுண்ணாம்பு கல். கால்சியம் கார்பனேட் எங்கே காணப்படும் எனில் முருங்கைக்கற்பாறைகளில் கால்சியம் கார்பனேட் காணப்படுகிறது. நத்தையோடு, சிப்பியோடு, முட்டையோடு இவற்றிலெல்லாம் கால்சியம் கார்பனேட் காணப்படுகிறது. இதனை நாங்கள் அதே நேரத்தில் மொலஸ்காவின் புறவன்கூடு, கால்சியம் கார்பனேட்டான புறவன்கூடு காணப்படுகிறது.
இது நாங்கள் வெப்பப்படும் போது நாங்கள் வெப்பமாக்கலை இவ்வாறு ஒரு குறியீட்டில் நாங்கள் குறிப்பிட முடியும். விஞ்ஞானத்தில் நாங்கள் சில விடயங்களில் குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். நாங்கள் எழுதுவதற்கு அல்லது அதனை சுட்டி காட்டுவதற்கு இலகுவாக்க குறியீடுகளை நாங்கள் வெப்பத்துக்கு இவ்வாறு முக்கோணம் ஒன்று அடையாளம் ஒன்று இடப்படும். எனவே கால்சியம் கார்பனேட்டை நாங்கள் வெப்பப்படுத்தும் போது எங்களுக்கு கால்சியம் ஆக்சைடு, அதாவது நீராத சுண்ணாம்பு கிடைக்கின்றது. நீராத சுண்ணாம்பு அத்தோடு கார்பனீரொட்சைடு வாயுவும் கிடைக்கின்றது. கார்பனீரொட்சைடு CO2 வாயுவும் கிடைக்கின்றது. அது அவர் U என்ற திண்மமும் V என்ற வாயு எனவும் குறிப்பிட்டுள்ளார். இங்கு கால்சியம் ஆக்சைடு என்பது நீராத சுண்ணாம்பு, கார்பனீரொட்சைடு என்பது வாயு. இங்கு அவதானிக்குவதும் சாதாரணமாக நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் 3 வாயுக்கள் உற்பத்தி செய்தனீர்கள். ஹைட்ரஜன் வாயு, ஒட்சிசன் வாயு, கார்பனீரொட்சைடு வாயு. இந்த 3 வாயுக்களிலும் கார்பனீரொட்சைடு வாயு இவ்வாறு உற்பத்தி செய்யப்படவில்லை. இவ்வாறு சாதாரண ஆய்வுக்கூடத்தில் உற்பத்தி செய்ய முடியாது. ஏனெனில் இதுக்கு அதிகளவு வெப்பம் வழங்கப்பட வேணும். நீங்கள் இரும்பு உற்பத்தியின் போது அங்கு சுண்ணாம்புக்கள் போடப்படுகிறது. அந்த சுண்ணாம்புக்கள் அதிகளவு வெப்பநிலையால் தான் கால்சியம் ஆக்சைட்டும் கார்பனீரொட்சைட்டாகவும் பிரிகடைகின்றது. எனவே நாங்கள் அதிகளவு வெப்பம் வழங்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தி கார்பனீரொட்சைடு தயாரிப்பது கடினம். அங்கு நாங்கள் கால்சியம் கார்பனேட்டுக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்த்து கார்பனீரொட்சைடு வாயை தயாரிக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் பெற்றுள்ளீர்கள், கார்பனேட் இரு கார்பனேட்டுகளுக்கு அமிலங்களை சேர்க்கும் போது எங்களுக்கு கார்பனீரொட்சைடு உருவாக்கப்படும். பின்னர் அந்த சிறிதாக அந்த கால்சியம் ஆக்சைட்டுக்கு நீர் சேர்க்கிறார். அவ்வாறு நீர் சேர்க்கப்படும் போது ஒரு திண்மம் பெறுதாம். அது உண்மையில் கால்சியம் ஹைட்ரோக்சைடு பெறப்படுகிறது. CaOH2 கால்சியம் ஹைட்ரோக்சைடு பெறப்படுகிறது. கால்சியம் ஆக்சைட்டை நாங்கள் நீராத சுண்ணாம்பு என்றும் பொதுவாக அழைக்கிறது. கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை நாங்கள் நீரிய சுண்ணாம்பு என்று அழைக்கப்படும். அந்த கால்சியம் ஹைட்ரோக்சைட்டுக்கு மேலதிக நீரை சேர்த்து நாங்கள் ஒரு வடிதாள் ஆய்வுக்கூடத்தில் வடித்தலுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறது. வடிதாள் ஃபில்டர் பேப்பர் ஒரு கடதாசியால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபில்டர் பேப்பரினூடாக வடிக்கப்படும் போது எங்களுக்கு தெளிந்த கரைசல், அதுவும் கால்சியம் ஹைட்ரோக்சைடு தான் காணப்படுகிறது. தெளிந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு, தெளிந்த சுண்ணாம்பு நீர். ஏற்கனவே நீங்கள் தரமாறில் கற்றுள்ளீர்கள், வெளிச்சுவாச வழியில் கார்பனீரொட்சைடு உண்டென காட்டுவதற்கு அந்த பானக்குழாயினால் ஊதப்படும் போது தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுவதிலிருந்து அங்கு வெளிச்சுவாச வழியில் கார்பனீரொட்சைடு உருவாகினதென நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். அதே போன்று இங்கும் கால்சியம் ஹைட்ரோக்சைடு தெளிந்த சுண்ணாம்பு நீர் பெறப்படும். இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு மேலும் அங்கே வாயு வி என்பது CO2 வழங்கப்படும் போது திரும்ப கால்சியம் கார்பனேட், அதான் அந்த தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு கார்பனீரொட்சைடை செலுத்தும் போது பால் நிறமாக மாறும். அவ்வாறு பால் நிறமாக மாறுறதுக்கு காரணம் கால்சியம் கார்பனேட் அங்கு உருவாக்கப்படுது. கால்சியம் கார்பனேட் நீரில் அரிதாகத்தான் கரையும், பெரிதாக கரையாது. எனவே அங்கு பால் நிறமாக படியும். அந்த கால்சியம் கார்பனேட்டுக்கு மேலும் தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு மேலும் நாங்கள் கார்பனீரொட்சைடு வாயு செலுத்தும் போது அந்த பால் நிறம் அற்று போகும். கால்சியம் கார்பனேட், அதாவது கால்சியம் ஹைட்ரோக்சைட்டுக்கு முதலில் தெளிந்த சுண்ணாம்பு நீர் என்பது கால்சியம் ஹைட்ரோக்சைடு. அதற்கு நாங்கள் கார்பனீரொட்சைடு வாயுவை செலுத்தும் போது பால் நிறமாக மாறும். தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகும். இது நாங்கள் கார்பனீரொட்சைடு வாயுவை இனங்காண்றதுக்குரிய ஆய்வுகூட பரிசோதனை. கார்பனீரொட்சைடு வாயுவை இனங்காண்பதற்குரிய ஒரு ஆய்வுகூட பரிசோதனை. ஒவ்வொரு வாயுக்களையும் இனங்காண்பதற்கு தனித்தனி பரிசோதனை தேவைப்படுகிறது. இனி நாங்கள் விடி எழுதக்கூடிய இறக்கம், கரைசல் எக்ஸின் ஊடாக வாயு வியை குமிழிகளாக செலுத்திய போது ஒரு தொங்கலாக திண்ம கால்சியம் கார்பனேட் உண்டாகின்றமையினால் கரைசல் பால் நிறமாக மாறுகின்றது. இந்த அவதானிப்பு வாயு வி என்பதும் இல்லை கார்பனீரொட்சைடு இனங்காண்பதற்கான ஒரு சோதனையாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இது அவரால் வழங்கப்பட்ட தரவுகள். இனி நாங்கள் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் விடை எழுதக்கூடியதாக இருக்கும். முதலாவது வினாவாக அவதானிக்கப்படும் போது நான் திரும்பவும் அந்த பாச்சட் கோட்டு படத்தை காட்டியுள்ளேன். ஏனெனில்
அப்போதான் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். இங்கு ஜூ டபுள் ஜூ ஆகிய சேர்வைகளின் இரசாயன சூத்திரங்களை எழுதுக என கேட்கப்பட்டிருக்கிறது. இரசாயன சூத்திரங்கள், எனவே சூத்திரம் எனப்படும் போது நீங்கள் குறியீடுகளை பயன்படுத்தி எழுதப்பட வேணும். நீங்கள் பொதுவான அதாவது பெயரை எழுதினீங்களெனில் அங்கு உங்களுக்கு புள்ளிகள் இல்லை, சூத்திரம் மட்டும்தான் எழுதப்பட வேணும். எனவே ஜூ என்பது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். கால்சியம் ஆக்சைடு, CA கேபிட்டல் O, சிம்பிள் கேபிட்டல் C, சிம்பிள் A, கேபிட்டல் O. அதே நேரத்தில் டபிள்யூ என்பது கால்சியம் ஹைட்ரோக்சைடு, CaOH twice இங்கு குறிப்பிடுவீர்கள். இவ்வாறு குறிப்பிடப்படும் போது உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும், தனித்தனியாக 2, அதாவது கால்சியம் ஆக்சைட்டுக்கு 1 புள்ளி, அதே நேரத்தில் கால்சியம் ஹைட்ரோக்சைட்டுக்கு 1 புள்ளியாக காணப்படுகிறது. சரியாக முறையாக எழுதப்பட வேண்டும். நீங்கள் எழுத்துக்களில் சொற்களில் எழுதியிருப்பின் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. ரசாயன சூத்திரம், அங்கே ரசாயன சூத்திரம் கேட்டிருக்கு, எனவே நீங்கள் குறியீடு பயன்படுத்தி எழுதியிருக்கப்படல் வேண்டும். அடுத்து பின்வரும் வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் சரியான கருத்தை வெளிப்படுத்துமாறு தடித்த எழுத்துக்களில் அச்சிடப்பட்ட ஒரு சொல்லை வெட்டி விடுக. நிறைய மாணவர்கள் இதில் தவற விட்டிருக்கிறார்கள். சரியான விடைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் எனில் அண்டர்லைன் பண்ணி விட்டிருக்கிறார்கள், அடிக்கோடிட்டிருக்கிறார்கள். உண்மையில் தவறு அது. அதாவது அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றப்பட வேணும். பாருங்கள், தடித்த எழுத்துக்கள் அச்சிடப்பட்ட ஒரு சொல்லை வெட்டி விடட்டாம், சரியான விடை வரக்கூடிய வகையில். இங்கு திண்மம் ஜூவானது, ஜூ என்பது கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு என்பது ஒரு உலோகத்தின் ஆக்சைடு. கால்சியம் உலோகத்தின் ஆக்சைட்டுகள், உங்களுக்கு தெரியும் உலோகத்தின் ஆக்சைட்டுகள் மூல இயல்புடையவை. அந்த மூல ஆக்சைட்டுகள் நீரில் கரைவதனால் காரக்கரைசல் பெறப்படுகின்றது. எனவே உலோகத்தின் ஆக்சைடு, எனவே விட மூலமாக இருக்கப்படல் வேண்டும். எனவே எதை நீங்கள் வெட்டி விடுவீர்கள் எனில் அமிலத்தை நீங்கள் வெட்டி விட வேண்டும். எனவே நீங்கள் விடை இவ்வாறு அமையப்பட வேண்டும், அமிலம். அதாவது அமிலத்தை நீங்கள் ஒரு கோடால் வெட்டி விடுவீர்கள். எனவே பாருங்கள், திண்மம் ஜூவானது மூலமாகும் எனில் கால்சியம் ஆக்சைடு என்பது உலோகத்தின் ஆக்சைட்டுகள். தரம் 10 நீங்கள் 3ஆம் அலகில் கற்ற விடயம். இங்கே வடிவாக காணப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சரிவாரக்கான சந்தர்ப்பம் 50க்கு 50% சரிவாரக்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. சில மாணவர்கள் இதை விடி அளிக்காமலே விடுகின்றார்கள், பிளாங்க் பேப்பராக விடுகின்றார்கள், ஒரு வெற்றுத்தாளாக விடுகிறார்கள். கேள்வியை கட்டாயம் வாசியுங்கள், ஒருக்கா வாசிச்சா விளங்காது. நீங்கள் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் நேரம் தாராளமாக காணப்படும். எனில் கணிதத்துக்கு சில நேரங்களில் நேரம் உங்களுக்கு பற்றாக்குறை அமையலாம். ஆனால் விஞ்ஞானத்துக்கு 40 பல்தேர்வு வினா, அதுக்கு 1 மணித்தியாலம் அது வடிவாக காணும். அதே நேரத்தில் கட்டமைப்பு வினாக்கள் பார்ட் 2ல், விஞ்ஞானம் 2ல் 2ஆவதில் உங்களுக்கு 3 மணித்தியாலங்கள் தரப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வினாக்களின் எண்ணிக்கை மொத்தம் 9 வினாக்கள், 4 3 7 வினாக்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஸ்ட்ரக்சரில் 4 வினாக்களும், எஸ்ஐயில் 3 வினாக்களும், மொத்தம் 7 வினாக்கள் செய்வீர்கள். எனவே உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய இருக்க நேரமும் காணும். பல்தேர்வு வினாக்களில் 4 விடைகள் தரப்பட்டு ஒன்றை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். அங்கு உங்களுக்கு சரிவாரக்கான நிகழ்தகவு 4ல் 1 பங்கு. ஆனால் இதில் பாருங்கள், உங்களுக்கு 50-50, 50க்கு 50 சரிவாரக்கான நிகழ்தகவு. ஏதோ ஒரு சொல்ல வெட்டி விடுறது, நீங்கள் அதை சரியாக வாசித்து வெட்டி விட்டீர்கள் எனில் உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். எனவே இதுக்கு 1 புள்ளி வழங்கப்பட்டது. அடுத்து திண்மம் ஜூவில் உள்ள பிணைப்பு, இதெல்லாம் தொடர்ச்சியாக வார கேள்வி. ஜூவில் உள்ள பிணைப்பு, இங்கே ஜூ என்பது கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு என்பது கால்சியம் 2 இலத்திரனை அங்கு இழந்திருக்குது, ஆக்சிஜன் 2 இலத்திரனை பெற்றிருக்கிறது. அப்புறம் அணுக்களுக்கிடையே இலத்திரன்கள் பரிமாற்றப்படுவதனால் நேர்மறை அயன்கள் உருவாக்கப்படுகிறது. இலத்திரனை இழக்கிறதால நேரயனம், இலத்திரனை பெறுறதால மறையனம் உருவாக்கப்படுகிறது. அந்த நேர்மறை அயன்களுக்கிடையில் ஒரு நிலைமின் கவர்ச்சி விசை காரணமாக உருவாக்கப்படுகின்ற பிணைப்பு அயன் பிணைப்பு என அழைக்கப்படும். மீண்டும் ஒரு முறை,
இலத்திரன்கள் அணுக்களுக்கிடையே இலத்திரன்கள் பரிமாற்றப்படுவதனால் நேர்மறை அயன்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த நேர்மறை அயன்களுக்கிடையில் நிலைமின் கவர்ச்சி விசை காரணமாக உருவாக்கப்படுகின்ற பிணைப்பு அயன் பிணைப்பு. எனவே இங்கு இலத்திரன் இழக்கப்படுது. கால்சியம் 2 இலத்திரன் இழக்கிறார், ஆக்சிஜன் 2 இலத்திரனை பெறுகின்றார். எனவே இங்கு இலத்திரன் இழந்து ஏற்றல் நடைபெறுகிறது. அதே சமயத்தில் நேர்மறை அயன்கள் உருவாக்கப்படுகிறது. எனவே அந்த ரெண்டுக்கும் இடையில் கவர்ச்சி விசையால் உருவாக்கப்படுகின்ற பிணைப்பு அயன் பிணைப்பு அல்லது இன்னொரு பெயர் மின்வலு பிணைப்பு. நீங்கள் ஆக 2 பிணைப்பு தான் கற்றுள்ளீர்கள். அயன் பிணைப்பு அல்லது மின்வலு பிணைப்பு, அடுத்து மற்றது பங்கீட்டு வலுப்பிணைப்பு. அதே சமயத்தில் அந்த பங்கீட்டு வலுப்பிணைப்பில் முனைவுத்தன்மை உள்ளதை நீங்கள் கற்றுள்ளீர்கள். முனைவுத்தன்மை கொண்ட பங்கீட்டு வலுப்பிணைப்பு. பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஒரு பிரிவொன்று காணப்படுகிறது, முனைவுத்தன்மை உள்ள பங்கீட்டு வலுப்பிணைப்பு. எனவே இங்கு இது அயன் பிணைப்பாக இருக்கும். எனவே நீங்கள் விடை எவ்வாறு அளிப்பீர்கள் எனில் பங்கீட்டு வலு என்பதை வெட்டி விடுவீர்கள். எனவே இங்கு விடை பங்கீட்டு வலுப்பிணைப்பு. அந்த பங்கீட்டு வலு என்ற சொல்லை நீங்கள் வெட்டப்படும் போது திண்மம் ஜூவில் உள்ள பிணைப்பானது அயன் பிணைப்பாகும் என விடை வருகின்றது. அடுத்து வாயு வி கரைந்த ஒரு நீர்க்கரசலின் pH பெருமானம் 7 குறைந்தது அல்லது கூடியதாகும். இங்கு வாயு வியை கருதப்படும் போது வாயு வி ஒரு அல்லுலோகத்தின் ஒட்சைட். ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள் அல்லுலோகத்தின் ஒட்சைட்டுகள் ஞாபகம் படுத்தலாம் இலகுவாக. அமிலங்கள், அதாவது அல்லுலோகத்தின் ஒட்சைட்டுகள் அமில இயல்புடையது. ஆனா அல்லுலோகத்தின் ஒட்சைட்டுகள் அமில இயல்புடையது. உலோகங்கள ஒட்சைட்டுகள் மூல இயல்புடையது. உலோகங்கள ஒட்சைட்டுகள் நீரில் கரையக்க காரக்கரசல் புறப்படும். மூலம் என்பது வேறு, காரம் என்பது வேறு. மூலம் என்பது அந்த ஒட்சைட். அந்த ஒட்சைட் நீரில் கரையப்படும் போது காரக்கரசல் புறப்படும். அதே சமயத்தில் அல்லுலோகங்கள ஒட்சைட்டுகள் அமில இயல்புடையது. அமில ஒட்சைட்டுகள் நீரில் கரையும் போது அமிலக்கரசல். கார்பனீர் ஒட்சைட் ஒரு அமில வாயு, ஏனெனில் அல்லுலோகத்தின் ஒட்சைட். அதான் நீங்கள் பாருங்கள், மென்பானங்களில் கார்பனீர் ஒட்சைட் சேர்க்கப்படுகிறது. அவ்வாறு மென்பானங்களில் கார்பனீர் ஒட்சைட் சேர்க்கப்படும் போது ஒரு புளிப்புத்தன்மை, அதாவது நீங்கள் பாருங்கள், இந்த மென்பானத்தை நீங்கள் அருந்தும் போதும் சிறிதளவு புளிப்பு சுவையை உணரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த சுவைக்கும் காரணம் இந்த கார்பனீர் ஒட்சைட். நீங்கள் திறந்து வைத்து நீங்கள் சோடா மென்பானங்களை அருந்தும் போது அங்கு சுவை கொஞ்சம் சற்று குறைவாக காணப்படும். அதாவது புதிதாக நீங்கள் திறந்து குடிக்கப்படும் போது அங்கு சுவை சற்று அதிகமாக காணப்படுகிறது. எனவே கார்பனீர் ஒட்சைட் என்பது அமிலம், அதாவது மென் அமிலமாக காணப்படுகிறது நீரில் கரையும் போது. எனவே pH உங்களுக்கு தெரியும், அமிலங்கண்ட pH தாளில் அந்த pH காட்டிகளில் 7 என குறிக்கப்படுவது நடுநிலை, 7 குறைந்தது அமிலம். அதே நேரத்தில் 8 - 14 வரை அங்கு காரத்தை குறிக்கின்றது. எனவே இங்கு CO2 கார்பனீர் ஒட்சைட் அமில ஆக்சைடு. எனவே இங்கு அமில ஆக்சைடு என்பதனால் 7 குறைவானதாக இருக்கும். எனவே நீங்கள் எதனை நீங்கள் வெட்டுவீர்கள் எனில் கூடியதை வெட்டி விடுவீர்கள். எனவே கூடியதை வெட்டப்படும் போது உங்களுக்கு சரியான வசனமாக வாயு வி கரைந்த ஒரு நீர்க்கரசலின் pH பெருமானம் 7 குறைந்தது ஆகும் என நீங்கள் குறிப்பிடுவீர்கள். மிக இலகுவாக 2 ஒரு விடையை நாங்கள் தெரிவு செய்கிறது. பல்தேர்வு வினாவிட லேசாக்கப்படுகிறது. 40 பல்தேர்வு வினாக்களை விட லேசாக்கப்படுறது. உங்களுக்கு பல்தேர்வு வினாக்களிலேயே 40க்கு புள்ளிகள் வரப்போகின்றது, 100க்கு 40க்கு பல்தேர்வு வினாக்களில் புள்ளிகள் வருகின்றது. அதே நேரத்தில் இவ்வாறு நாங்கள் கட்டமைப்பு வினாக்களிலும் புள்ளிகள் எடுக்கப்படும் போது உங்களுக்கு சரியான பெறுபவரை மிக இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். எனவே விஞ்ஞானத்தை நாங்கள் சூழலோடு இயற்கையோடு கற்பதன் மூலம் உங்களை இலகுவாக அந்த புள்ளிகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் பிறந்ததிலிருந்து என் தாய்ந்த கருவறையிலிருந்தே நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். விஞ்ஞானம் சூழலை பற்றிய கற்கை, சூழலுக்கு நியமான கற்கை. எனவே நாங்கள் அதை கற்பதன் மூலம் எங்களுடைய விடைத்தள வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது அதே கேள்விதான். எக்ஸிற்கும் விக்கும் இடையே உள்ள தாக்கத்தில், இங்கு எக்ஸிற்கும் விக்கும் இடையே உள்ள தாக்கத்தில் உண்டாகும் பால் நிற கரைசலின் ஊடாக
அதாவது தெளிந்த சுண்ணாம்பு நீரூடாக கார்பனீர் ஆக்சைடை செலுத்தும் போது பால் நிறமாக மாறும். தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகும். எனவே அதுதான் அவருக்கு வினாவப்பட்டுள்ளது. அந்த மேலதிகமாக வாயு வீயை குமிழிக்க செய்யப்படும் போது, குமிழிகளாக விடப்படும் போது அங்கு எதனை அவதானிப்பீர் என்று கேட்கப்படுகிறது. எனவே எதனை அவதானிப்பீர் பால் நிறம் அற்று போகும். அங்கே பால் நிறம் அற்றுப்போக காரணம் என்னவெனில், ஆரம்பத்தில் கல்சியம் ஹைட்ராக்சைடு கார்பனீர் ஆக்சைடு சேர்க்கப்படும் போது கல்சியம் கார்பனேட் வருகின்றது. கல்சியம் கார்பனேட் நீரில் கரையாதபடியினால் அங்கு பால் நிறம் தோன்றுகின்றது. அங்கு மேலதிகமாக கார்பனீர் ஆக்சைடை செலுத்தப்படும் போது அங்கு இந்த கல்சியம் கார்பனேட் கல்சியம் இரு கார்பனேட்டுக்காக மாறுகின்றது. கல்சியம் இரு கார்பனேட் CaHCO3 twice. கல்சியம் இரு கார்பனேட் நீரில் கரையும், நீரில் கரையக்கூடியதாகியால் CaOH twice, கல்சியம் இரு கார்பனேட். CaHCO3 twice, கல்சியம் இரு கார்பனேட். CaHCO3 twice, CaHCO3 twice, கல்சியம் இரு கார்பனேட் உருவாக்கப்படுகிறது. அந்த இரு கார்பனேட் நீரில் கரையும். எனவே இங்கு நீரில் கரைகிறதால எங்களுக்கு பால் நிறம் அற்று போகக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு விடியாக அமையக்கூடியது விடியாக பால் நிறம் அற்று போகும் ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டது. பால் நிறம் அற்று போகும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வினா இது 2018ஆம் ஆண்டு வினவப்பட்ட வினாவாக காணப்படுகின்றது. பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் அதே மாதிரியான வினாக்கள் வினவப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் அதே மாதிரியான வினாக்கள். இங்கு ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள முதல் 20 மூலங்களில் சிலவற்றின் குறியீடுகளும் அவை ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள இடங்களும் தரப்பட்டுள்ளன. இங்கு தரப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியும். அதாவது நிலைக்குத்து நிரல் நாங்கள் கூட்டம் என்றும் கிடைவரிசை ஆவர்த்தனம் என்றும் குறிப்பிடுவோம். இங்கு 8 கூட்டங்களும் 4 ஆவர்த்தனமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு ஆவர்த்தனங்களாக முதலாம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம், 4ஆம் ஆவர்த்தனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கூட்டமாக முதலாம் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம், 4, 5, 6, 7, 8 அல்லது பூச்சிய கூட்டமாக காணப்படுகிறது. 8 அல்லது பூச்சிய கூட்டமாக காணப்படுகிறது. இதுவளவும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு அட்டவணையில் தரப்பட்டுள்ள மூலங்களை பயன்படுத்தி, இந்த அட்டவணையில் தரப்பட்ட நீங்கள் தராத மூலங்கள் எழுதக்கூடாது, பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புக. மிக அவதானமாக இருக்கணும். மேலே என்ன தரப்படுகிறதோ அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டே நாங்கள் வெடியளிக்கப்பட வேணும். இங்கே அட்டவணையில் தரப்பட்டுள்ள மூலங்களை பயன்படுத்தி நீங்கள் வெடியளிப்பீர்கள். முதலாம் அயனாக்க சக்தி உயர்ந்த பட்சமாக இருக்கும் மூலம். இது சென்ற வருடம் கேட்கப்பட்டது. முதலாம் அயனாக்க சக்தி உயர்ந்த பட்சது. முதலாம் அயனாக்க சக்தி என்பது வாயு நிலையில் உள்ள அணு ஒன்றில் ஈட்டோட்டில் எலக்ட்ரானை அகற்றி வாயு நிலையில் உள்ள ஒரு நேரனை உருவாக்குவதற்கு வழங்கப்பட வேண்டிய இழிவளவான சக்தி. எனவே முதலாம் அயனாக்க சக்தி இங்கே கூடப்படும் போது உங்களுக்கு தெரியும், 8ஆம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி அதிகம். 8ஆம் கூட்டத்துக்கு முதலாம் அயனாக்க சக்தி அதிகம். அதே சமயத்தில் இங்கே 8ஆம் கூட்டம் என்பது ஹீலியம் இருக்குது, நியோன் இருக்குது, ஆங்கன் இருக்குது. இப்போ இதிலே 6க்கு கூடவெனில் அங்கே முதலாம் ஆவர்த்தனம் ஹீலியத்துக்கே அங்கே முதலாம் அயனாக்க சக்தி கூடவாக இருக்கும். ஏனெனில் அங்கு ஒரு ஒழுக்கு மட்டும் இருக்குது, கருவுக்கு கிட்ட இருக்குது. கருவு கிட்ட இருக்கப்படும் போது ஹீலியத்தை அவதானிக்கப்படும் போது இங்கு ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான்கள் காணப்பட போது கருவு கிட்ட இருக்கிறதால இவரை அகற்றுவது என்பது கொஞ்சம் கடினம். எனவே நாங்கள் அதிகளவு சக்தி வழங்கப்பட வேண்டி வரும். எனவே இங்கு விடியாக ஹீலியம் அமைகின்றது. எனவே நாங்கள் விடியாக அவதானிக்கப்படும் போது ஹீலியம் அல்லது ஈலியம் என்று எழுதலாம். தமிழில் நீங்கள் சொற்களில் எழுதக்கூடிய இருக்கும். அதே நேரம் அல்லது ஹீலியம் ஹீலியம் என்று எழுதக்கூடிய இருக்கும். இங்கு புள்ளிகளாக 1 வழங்கப்படுகிறது. எனவே அன்பு செல்வங்களே, இந்த கற்றல் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக அவதானிப்பதன் மூலம் உங்கள் கற்றலை மேலும் மேம்படுத்தக்கூடிய இருக்கும். இந்த திரையில் தென்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு இலவசமாக உங்களுக்கு கற்றல் கையேடுகள், உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு சக்தி டிவியின் மக்கள் சக்தி மெய்நிகர் பள்ளியினுடன்
கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கொழும்பு இந்து கல்லூரி விஞ்ஞான பாட ஆசிரியர் பரமசிவம் சிவசுதன். நன்றி, வணக்கம்.